இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம்னா எஸ்கேஎஃப் இந்தியா லிமிடெட். எஸ்கேஎஃப்ன்றது வெரி ஃபேமஸ் ரோலர் பேரிங்ஸ். அவங்க ஆட்டோமொபைல்கெல்லாம் எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் ஆட்டோமொபைல் இதுக்கு எல்லாமே இது பண்றாங்க. ரோலர் பேரிங்ஸ், சீல்ஸ் இதெல்லாம் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க இம்போர்ட் மட்டும் எக்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, டொமஸ்டிக் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே பண்றாங்க. ரொம்ப அக்யூரேட்டான ஏதோ பார்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. பேரிங்ஸு, ஸ்லீவ்ஸு, அதுக்கப்புறமா சீலிங்கு, லூப்ரிகேஷன் சிஸ்டம்க்கு வர்றது எல்லாமே ஒரு மாதிரி ஆக்சுவேஷன் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே பண்றாங்க. டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 1621 இருக்கு, லோ வந்து 1580 இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 2537லையும், 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 1580லையும் இருக்கு. இப்போ இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1600. ஸோ வெரி க்ளோஸ் டு த லோ. 52 வீக் லோவில் இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 3675ல இருக்கு. அப்புறம் பிஇ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு earning 16ல இருக்கு. ப்ரைஸ் டு புக்கு 2.7ல இருக்கு. செக்டார் பிஇ வந்து 44.76. ஸோ பிஇ வைஸ் இது அட்ராக்டிவாக தெரியுது. ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா growth in profit, increasing profit margin. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ கிட்ட இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா பிஇ லெஸ் தென் ஆவரேஜ் 3 இயர் பிஇ இருக்கு. த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிலோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 1584ன்ற ப்ரைஸு ஆல்மோஸ்ட் ஜூன் 2022ல இருந்த ப்ரைஸு. அதுக்கப்புறமா இப்போ வந்திருக்கு, ரீச் ஆகிருக்கு. இதில் இடையில டிமர்ஜர் கூட ஒன்று நடந்தது, அது இப்போ தெரியல. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 0% பை இருக்கு, 14% அவுட் பர்ஃபார்ம். செல் பார்த்தீங்கன்னா 14% இருக்கு. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்ட் 3 இயர்ஸாகவே நெகட்டிவ்ல தான் இருக்கு. இது டிமர்ஜர் ஆனதுக்கு அப்புறமா சொல்லிட்டா இதானது ப்ரைஸிங். டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1644ல பிவட் பாயிண்ட்டும், ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1658லேருந்து 1696 வரைக்கும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1621லேருந்து 1583லையும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் 1723லையும், 200 டேஸ் 2125லையும் இருக்கு. இது ட்ரேடர்ஸ்க்கு. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 100% பையன் போட்டிருக்காங்க. நல்ல ஸ்டாக் கரெக்ஷன் கொடுத்துருக்கிறதால பப்ளிக் வந்து பை பக்கம் இருக்காங்க. ஃபினான்சியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா 21, 22, 23ல நல்ல இது ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மார்ஜினலாக ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க ரெவன்யூவில். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐ வந்து 7% வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 52.58% வச்சுருக்காங்க. டிஐஐ 25%, 28% வச்சுருக்காங்க. பேர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேஃப்லர் இண்டஸ்ட்ரீஸு, டிம்கனும் வெல் நோன் கம்பெனி. என்ஆர்பி பேரிங்ஸு, மேனன் பேரிங்ஸு, பைமெட்டல் பேரிங்ஸு எல்லாம் ஒரு மாதிரி பேரிங் கம்பெனி தான். இதில் பார்க்கும்போது இந்த எஸ்கேஎஃப் தான் லோயஸ்ட் பிஇயில் இருக்குது. டெட்டு 0ல இருக்குது. ஸோ 0 டெட்டில் இருக்குது. இப்போ டிமர்ஜர் ஆனதுக்கப்புறமா ப்ரைஸு நல்லாவே கரெக்டாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வேல்யூ பையை தான் நான் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். ரோலர் பேரிங்ஸ் எல்லாம் எப்படின்னாக்கா இன்ஜின் மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்த பிறகு காண போயிடாது. இதுவும் பேரிங்ஸும் தேவை. கியர் பாக்ஸ் எப்படி இருக்க போகுது, பேரிங்ஸ் இருக்க போகுது. கியர் பாக்ஸ்னாக்கா ஆக்சல்ஸ் நான் சொல்கிறது எப்படின்னாக்கா வீலில் ஆக்சல் இருக்குது. ஆக்சலில் வீல் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆப்வியஸாக பேரிங் போட்டு தான் ஆகணும். எனி ரோலிங் எலிமெண்ட்ஸுக்கு பேரிங் தேவை. ஸோ அது எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், இல்லை மெக்கானிக்கலாக இருக்கட்டும், இல்லை ஹைட்ராலிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பேரிங்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான செக்டரில் இவங்க மாஸ்டராக இருக்காங்க. இவங்க டிம்கன்னு, ஏபிபி இதை கூடலாம் காம்படிஷன் பண்ணுறாங்க. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். ஸ்டாக் வந்து ஃபேரான வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 16 பிஇ. கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஏன் இந்த அளவுக்கு ட்ராப் பண்ணாக்கா எஸ்கேஎஃப் இந்தியா கன்சாலிடேட் டிசம்பர் 2025 டிசம்பரில் அவங்க கொடுத்த சேல்ஸ் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம், கம்மி. 54% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது டிமர்ஜரோட எஃபெக்டாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இது வந்து ரொம்ப புல் டவுன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கணும். இதை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுமாரி தான் நம்ம வேல்யூ பைஸ் பார்க்கணும். நல்ல கம்பெனி, ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்கணும். ஏதோ ஒரு ப்ராப்ளமால் இது வந்து குறையும். ஸோ ஸ்டாக் குறையும் போது நம்ம நல்ல சான்ஸ் வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கணும், எடுத்து யூஸ் பண்ணிக்கணும், வர ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஈரான்
இஸ்ரேல், யுஎஸ் வார்லாம் நடக்கிறதுனால நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. நிறைய நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடரபிள் ரேஞ்சுக்கு வருது, கம்மியாகுது. ஸோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் இருக்கிற மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தது எல்லாமே ஓரளவுக்கு லோயஸ்ட் வேல்யூல இருக்கிற குட் ஸ்டாக்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு எத்தனை வேணும்னு நினைக்கிறீங்களோ அது பிரகாரம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1, 2னே கன்சிடர் பண்ணுங்க. இன்னும் மார்க்கெட் விழுவதற்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பார்த்து சேஃபா நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.